இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. சரணம் அருளே சரணம் ஆனந்தரே சரணம் அன்பே சரணம் அருளே சரணம் ஆனந்தரே சரணம் அம்மையே சரணம் அப்பனே சரணம் ஆருயிரே சரணம் அம்மையே சரணம் அப்பனே சரணம் ஆருயிரே சரணம் ஆயனே சரணம் நேயனே சரணம் ஆள்பவரே சரணம் ஆயனே சரணம் நீயனே சரணம் ஆள்பவரே சரணம் ஈசனே சரணம் நேசனே சரணம் ஈபவரே சரணம் ஈசனே சரணம் நேசனே சரணம் ஈபவரே சரணம் உயிரே சரணம் உறவே சரணம் உடன் வாழ்வே சரணம் உயிரே சரணம் உறவே சரணம் உடன் வாழ்வே சரணம் உணவே சரணம் உணர்வே சரணம் உன்னதரே சரணம் உணவே சரணம் உணர்வே சரணம் உன்னதரே சரணம் வழியே சரணம் வரமே சரணம் வாழ்பவரே சரணம் வழியே சரணம் வரமே சரணம் வாழ்பவரே சரணம்
பரிவன்பே சரணம். பரிவே சரணம் பதமே சரணம் பரிவன்பே சரணம். திருவே சரணம் குருவே சரணம் தூயவரே சரணம். திருவே சரணம் குருவே சரணம் தூயவரே சரணம். சா சானி சரி ரீ சரி கா கமரி ரி க சா. சா சானி சரி ரீ சரி கா கமரி ரி க சா. எழிலே சரணம் ஏகனே சரணம் எளியவரே சரணம். எழிலே சரணம் ஏகனே சரணம் எளியவரே சரணம். தந்தையே சரணம் மகனே சரணம் ஆவியாரே சரணம். தந்தையே சரணம் மகனே சரணம் ஆவியாரே சரணம். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, சோகமாக இருக்கிற இடத்துல எந்த ஒரு குழந்தையை பார்த்தாலும் நமக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும், தெம்பாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். ஒரு வகையான மகிழ்ச்சியை ஊட்டுகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒல்லியோ குண்டோ, கருப்போ வெள்ளையோ, அழகோ அழகில்லையோ, எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தை நம்முடைய அருகில் இருக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி தான், அமைதி தான், நம்பிக்கை தான். அதே குழந்தைகள் இறைவனின் ஆசீர்வாதத்தில் வளர்கின்ற பொழுது அதைவிட மேலான இன்பம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, அமைதி நமக்கு கிடைக்காது. கணவனும் மனைவியும் என்றும் இணைந்து இன்புற்று வாழ உறுதுணையாக இருப்பது இந்த குழந்தைகளாகத்தான் இருக்க முடியும். ஒன்றில் நமது குழந்தைகள், இல்லை என்றால் பிறருடைய குழந்தைகள் அல்லது பக்கத்து வீட்டு குழந்தைகள். எந்த வீட்டில் குழந்தைகள் இல்லையோ அந்த வீட்டிற்கு விருந்தினர்கள் போக வேண்டாம் என்கிறார் ஒரு அனுபவஸ்தர். ஏனென்றால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே கணவன் மனைவிடையே சண்டை, மனத்தாங்கள் இருந்து கொண்டே இருக்கும். விதிவிலக்கு உண்டு இதுக்கெல்லாம். குழந்தைகள் கணவனையும் மனைவியையும் இணைத்து மகிழ்ந்து வாழ வைக்கக்கூடிய இணைப்பாளர்கள். ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளே இன்னைக்கு கொலை செய்கிறோம் நம்ம பெற்றோர்கள். சமுதாயத்திலே பலர் பலாத்காரம் செய்கிறோம். அதே குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களுக்கு உட்படுத்துகிறோம். அவர்களை மதிப்பதில்லை, ஏனென்று கேட்பது இல்லை. குழந்தைகள் இருந்தால் மட்டும் போதாது, அந்த குழந்தைகள் ஆண்டவருக்குள் வளரும் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கிறது. எனவே தங்கள் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று பெற்றோர்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை தொட்டு அரவணைத்து ஆசீர் வழங்கினார். அவர்கள் வெளியாக அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவின் அரவணைப்புக்குள் என்றும் பாதுகாப்பாக இருக்கிறது, ஆசீரோடு இருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்லுங்கள், ஆலயத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள். அருளிலும் ஒழுக்கத்திலும் கிறிஸ்தவ பண்பிலும் அவர்கள் வளர இறைபக்தியை ஊட்டி வாருங்கள். கடவுள் உங்கள் குடும்பத்தை காட்டி காப்பார். உங்கள் குழந்தைகள் வாழ்வார்கள். அதிலேதான் நீங்களும் நானும் மகிழ்வடைய வேண்டியிருக்கிறது. பொதுவாக யூத தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை போதகர்களிடம் கொண்டு வந்து ஆசிரியர் பெற்று செல்வது வழக்கம்.
குறிப்பாக தங்கள் குழந்தைகளின் முதல் பிறந்த நாளில் இதை அவர்கள் தவறாமல் செய்தார்கள். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு குழந்தைகளையும் கொண்டு வர மாட்டாங்க, குழந்தைகளும் வரதில்லை, ஆசீர்வதிக்க போதகர்களும் தயாராக இல்லை. அதிகமான இடங்களிலே, ஒரு சில இடங்களிலே ஓகே தான். இதிலே சீடர்களுக்கும் இது நன்றாக தெரியும். இந்த ஒரு பாரம்பரியம், கலாச்சாரம் சீடர்களுக்கு நிச்சயமாக குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வந்து ஆசி பெற்று செல்வது மகிழ்ச்சி தான். ஆனால் இங்கே அவர்கள் கோபப்படுவதற்கு காரணம் சூழ்நிலை, கைதிகள். இயேசு ஏற்கனவே 2 முறை நான் பாடுகள் பட்டு இறக்கப் போவதை சீடர்களுக்கு அறிவித்து விட்டார். சீடர்களுக்கு அது என்னவென்று முழுமையாக புரியவில்லை. என்றாலும் இயேசுவின் முகத்தில் படிந்திருந்த கலக்க ரேகைகளை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். எனவே இயேசுவோடு இருந்து அவரை பாதுகாப்பதும் தேவையில்லாத தொந்தரவுகளிலிருந்து அவரை காப்பாற்றி அவருக்கு ஓய்வு கொடுக்க நினைப்பதும் சீடர்களுடைய எண்ணமாக இருந்தது. எனவேதான் அவர்கள் பெற்றோர்களை அதட்டினர். இயேசுவோ சிறு குழந்தைகளை தன்னிடம் வரவிட அவர்களை பணிக்கிறார். தனக்கு எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும், கலக்கம் இருந்தாலும் அதிலே மூழ்கி போய் தவிக்காமல் தன்னுடைய கடமையை நிறைவாக செய்வதில் அதிக அக்கறை எடுக்கிறார். இறைவனின் பிரசன்னத்தை, அன்பை, இரக்கத்தை, ஆசிரியரை, கனிவை மனுக்குலம் உணரச் செய்வதுதான் இயேசுவின் கடமை. அதை நிறைவாக செய்வதன் சிறப்பான உதாரணம்தான் தன் நற்செய்தி பகுதி. தன்னுடைய பணி வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் இயேசு விழிப்பாக இருந்தார் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அவருடைய பணி வாழ்வில் தன் சுயநலத்துக்காக எதையும் குறை வைப்பதற்கு தயாரில்லை. வாழும் ஒவ்வொரு கணமும் நிறைவோடு வாழ வேண்டும், நிறைவோடு வாழ வைக்க வேண்டும். நம்முடைய கவலைகளும் கலக்கங்களும் நாம் மற்றவருக்கு உதவி செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அது ஒரு பொருட்டாகவும் இருக்கக்கூடாது. இறைவனை துணையாக கொண்டு நமது வாழ்வை சிறப்பாக வாழ முயற்சி எடுப்போம். ஆமேன். குழந்தைகளை என வரவிடுங்கள், யாரும் தடுக்க வேண்டாம் என்று சொன்ன அன்பு இறைவா, இதோ எங்களுடைய நல்ல குழந்தைகளுக்காக, அற்புதமான குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த குழந்தைகள் உடைய திருமகனைப் போல ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அறிவில் மட்டுமல்ல, அன்பிலும் பிறகு அக்கறையிலும் கனிவிலும் பரிவிலும் இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு வளர வேண்டும். குழந்தைகள் இல்லாத குடும்பத்திற்காகவும் வேண்டுகிறோம். விரைவிலே அவர்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி தகுந்த காலத்திலே நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கான சூழலை தார். ஒருவேளை அவநம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த தம்பதியர்களுக்கு தேவையான நம்பிக்கையை ஊட்டும். அவருடைய வாழ்விலே வெளிச்சத்தை இந்த குழந்தைகள் வழியாக கொண்டு வரட்டும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ்
நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே மாண்புயரிவருள் அடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே.
வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாகவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.